அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது வீட்டு டிஎன்பிசி. நம்ம வந்து இப்போ டிஎன்பிசி வெப்சைட்டில் கொடுத்துருக்க அந்த சிலபஸ் எடுத்து பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு போட்டுடுறேன். இது ஒரு டிப்ஸுன்னு நம்ம வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நடத்துகிற அந்த பாடங்கள் எல்லாமே இதை சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நானும் அதுமாரி தான் படித்து பாஸ் பண்ணேன். ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் உரிய பொருளை கண்டறிதல்ங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுங்கள். இதில் இப்போ வந்து எக்ஸாம் வைக்க போகிறோம். அதனால தான் இந்த சிலபஸ் எல்லாம் எக்ஸாம் நடக்க போகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து இதை போட்டு காட்டுறேன். வினையாளரின் பெயர், தொழில் பெயர், வினையெச்சம் வேறு சொல்லை கொடுத்து இதெல்லாம் கேட்குறது. அது ஒன்று. இலக்கண குறிப்பறிதல். எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் இதெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம இதில் எதுகை, மோனை, இயைபுலாம் இப்போ நம்ம வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். புரியுதா? ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம அந்த டயத்தில் பண்ணிங்கன்னா படித்து பாஸ் பண்ண முடியாது. அந்த டயத்தில் படித்து எதாவது வேலை வேணும் அப்படின்னு இப்போலேருந்து அந்த ஆர்வத்தில் நீங்கள் வளர்த்துக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் உரிய பொருளை கண்டறிதல் தமிழ் சிலபஸ் தான் வந்து பொதுத்தமிழ் சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல்ல வந்து ஃபுல்லாக தரவாயிடுங்க. இந்த வீடியோவை திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்போ அடுத்தது டெஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் யூடியூப்பில். அது அப்படியே நீங்கள் வந்து ஏபிசிடின்னு குறித்து அடுத்ததெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட் உங்கள்கிட்ட நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் குறித்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களோட செல் நம்பரை கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிவிட்டோன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஓஎம்ஆரை ஒரு 100 எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் அப்போக்கப்போ ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருக்கலாம் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் மூலமாகவே எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, ஒரு ஏபிசிடியை குறிச்சிக்கிட்டு அதை எனக்கு வந்து யார் யார் நம்மளோட ஜாயின் பண்ணுறீங்க, நம்ம டிஎன்பிசி கிளாஸுக்கு யார் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏபிசிடின்னு பிரித்து எனக்கு அனுப்பிவிட்டு உங்கள் செல் நம்பர் டீட்டெயிலோட எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து இதை போட்டுவிடுங்க. ஏபிசிடின்னு குறித்து அதை போட்டுவிடுங்க. அந்த 100 இது இப்போ அடுத்த நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அப்படியே ஏபிசிடி மட்டும் குறித்து அனுப்பிவிடுங்க. அடுத்த வாட்டி ஓஎம்ஆரை நீங்கள் வந்து இது பண்ணி பண்ணிவிடுங்க. எக்ஸாம் இருக்குது, மாடல் எக்ஸாம் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் உரிய முறை கண்டறிதல் இது வந்து வருது. அடுத்தது பிரித்தெழுதுக வந்து நம்ம இந்த ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் கொடுத்துருக்கோம். அதான் கேட்பாங்க, அது கொடுத்துருக்கோம். வேறு சொல்லை கொடுத்து இப்போ வினையெச்சம், வினையாளன் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல், இலக்கண குறிப்பறிதல், எதுகை, மோனை, இயைபு அவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தல், நூலாசிரியர்கள் இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் வந்து டிஎன்பிசி சிலபஸில் உள்ளது தான். இதை பாருங்கள், சிலபஸ் வந்து பிறகு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் சிலபஸில் உள்ளதா. இலக்கண குறிப்பறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், வினைமுற்று, வினையெச்சம். வினைமுற்று நம்ம இது பண்ணல. வினையெச்சம், வினையாளரின் பெயர், தொழில் பெயர் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இது திருப்பி பாருங்கள். இலக்கண குறிப்பறிதல் இதையும் பாருங்கள். எதுகை, மோனை, இயைபு இதை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வீடியோவை நீங்கள் வந்து சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி விட்டுறாதீங்க. எனக்கு தயவுசெய்து இதை கண்டினியூ பண்ணி நல்லா நீங்கள் படித்து ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் உங்களை வீடியோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நானே இப்போ முக்கியமான வேலை அதை விட்டுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட்டில் அடுத்தது நான் டெஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் அந்த எதுகை, மோனை, இயைபு, இலக்கண குறிப்பறிதல் நம்ம வீடியோ போட்டிருக்கிறது மட்டும் பாருங்கள். அதுதான் ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். உரிச்சொற்றொடர், வினையாளரின் பெயர், தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர், வினையெச்சம், பெயரெச்சம் இது மட்டும்தான் நான் டெஸ்ட்டில் எடுத்திருக்கேன். எதுகை, மோனை, இயைபு வந்து நம்ம அந்த சிறப்பு எழுத்துக்கள் என்ன பார்க்கலாம். அதை அடுத்தது பார்ப்போம். எதுகை, மோனை, இயைபும் மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சாச்சு. ஓரெழுத்து ஒரு முடிச்சுகள் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதனால் அதையும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அந்த 6th புக்கில் உள்ள புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள் 6th புக்கில் உள்ளதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவில். அதை பாருங்கள். வீடியோவில் அப்லோட் பண்ணது தான் நம்ம டெஸ்ட்டில் கேட்க போகிறோம் அந்த வாட்டி. அடுத்தது இதில் இந்த சிலபஸ் எடுத்து தான் டெஸ்ட்டே நான் கண்டக்ட் பண்ணுறேன். அதனால் இதை பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம் இதிலெல்லாம் இடம்பெற்றுள்ள செய்திகள் தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், வாணிதாசன், அப்துல் ரஹ்மான், சிற்பி பாலசுப்ரமணியன், சிற்பி மு. மேத்தா, பேரறிஞர் அண்ணா இவருடைய நூல்கள் கொடுத்துருக்கோம். அடுத்த வாட்டி இன்னும் சில முக்கியமான நூல்கள்லாம் சொல்கிறோம். ஆசிரியர் பெயர் பொருத்துதல் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஆசிரியர் பெயர் பொருத்துதல் அதான் பேரறிஞர் அண்ணா, அப்துல் ரஹ்மான், சிற்பி, மேத்தா, முடியரசன், வாணிதாசன்,
தாரா பாரதி, பாரதியார், பாரதிதாசன் இவருடைய நூல்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓவே சாமிநாதன் பற்றிய செய்திகள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய நூல்கள், அவர் இயற்றிய நூல்கள்லாம் 6ஆம் வகுப்பு புக்கு படி நம்ம கொடுத்துருக்கோம். பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில். இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இதில் உள்ளது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இதில் இந்த நாளைக்கு நடக்கிற இதில் வந்து இது வரும். யூடியூப்லேயே நான் கொஸ்டின் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அப்படி அதுக்கு வந்து ஏபிசிடின்னு போட்டு மட்டும் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க. யார் யார் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க மட்டும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறத போடுங்க. பாய்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் இது பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம டெஸ்ட்டு வந்து வேறு மாதிரியே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ எல்லாம் பார்த்துக்குவோம். இப்போ வந்து உங்களுக்கு இது மற்றவங்களாம் எழுதி பார்க்கணும்னு சொல்கிறேன். எல்லாருமே எழுதி பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் நம்மகிட்ட இணையவங்களுக்கு நம்ம என்ன சிறப்பாக கொஞ்சம் சில விஷயங்களை அப்டேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே நீங்கள் திருப்பி பாருங்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறது நமக்கு நல்லது. வாழ்க்கையில் நம்ம சார்ந்தவர்கள் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு வாழ்க்கையில் நல்லா இருக்காங்கன்னா அது ரொம்ப எனக்கு ரொம்ப முடியும். ரொம்ப நான் இறைவனுடைய கொடுப்பனையாக நினைக்கிறேன். அதனால் அப்படி நான் சொல்லலை. யாராவது இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஏபிசிடின்னு குறித்து எனக்கு போடுங்க. 100 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது இதே இதில் வந்து ரிப்பீட்டடாகவும் தேர்வு நடக்கும். பொழுதனைக்கு தேர்வு வைக்க என்ன ஆகும்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுத தான் அது ஞாபகத்தில் நிற்கும். இல்லைனா மறந்தே போயிடும். டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எழுதுறது தான் முக்கியம். நீங்களே ஓனாக பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நான் வேணாலும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. அதை அனுப்பிவிட்றேன். அதை திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு நல்லா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதான் வந்து சிலபஸ், டிஎன்பிசியில் கொடுத்துருக்க சிலபஸ். நெட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். இதுதான் அந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, தேங்க்யூ.